பொது தமிழ் நியூ சிலபஸில் தமிழ் பணி தொடர்பான செய்திகளில் மீனாட்சி சுந்தரனார் அவரை வந்து கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார்னு சொல்லுவாங்க. இவரோட காலம் 1815 1876 வரை. இவரோட சிறப்பு பேர் வந்து புலமே கதிரவன். இவர் வந்து மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார்னு அழைப்பாங்க. இந்த மகா வித்வான் பட்டம் திருவாவடுதுறை மடம் தான் அழைச்சிருக்கும். இந்த திருவாவடுதுறை மடத்தோட தலைமை புலவராக வந்து இவர் வந்து பணியாற்றிருப்பார். இவர் பிறந்த ஊர் வந்து திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருக்கிற அதவத்தூர். இவர் வந்து திருவாவடுதுறை மடத்தின் தலைமை தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாகபெருமாள் இவர் 3 பேர்கிட்டையும் இவர் போய் கற்றுக்கிட்டு இருந்திருப்பார். அதாவது இவரோட ஆசிரியர்கள் தான் இவங்க 3 பேர். திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாகபெருமாள் இவங்க 3 பேரும் மீனாட்சி சுந்தரனாருக்கு ஆசிரியர். இவர் வந்து தமிழை வந்து இவரோட அப்பா கிட்ட தான் கற்றுக்கிட்டு இருந்திருப்பார். இலக்கண இலக்கியங்களை தன்னோட தந்தை கிட்ட தான் கற்றுக்கிட்டு இருந்திருப்பார். இவர் வந்து சேக்கிழார் பிள்ளை தமிழ் இயற்றுவார். தலப்புராணங்கள் பாடினதில் வந்து இவர் வந்து இவர் இயற்றிய யமகந்தாதி, திரிபந்தாதி, வெண்பாந்தாதிகள் வந்து இவருக்கு புகழை உண்டாக்கி கொடுத்துருக்கும். மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி இவர் வந்து பெருமை அடைந்திருப்பார். பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களை அதிகமாக பாடினதுனால இவர் வந்து பிள்ளைத்தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்னு அழைப்பாங்க. இவர்கிட்ட உ.வை. சாமிநாதர், தியாகராஜர், குலாம் காதிர் நாவலர் அப்படி இவங்க 3 பேர் வந்து இவர்கிட்ட பாடம் படிச்சிருப்பாங்க. அதாவது உ.வை.சாவோட ஆசிரியர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இங்கே பாருங்கள், மகா வித்வான் திரிசிபுரம் மீனாட்சி சுந்தரனார் அவரோட புகழ் வந்து தமிழ் உள்ள வரையிலும் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த திரிசிபுரம் அப்படிங்கிறது என்னென்னா திருச்சியோட பழைய பெயர் தான் திரிசிபுரம். இவருக்கு வந்து 80க்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து இவர் வந்து பாடினதுனால இவரை வந்து நவீன கம்பர் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. நவீன கம்பர் அப்படிங்கிறதும் மீனாட்சி சுந்தரனார் தான். அதே மாதிரி இவர் வந்து கடைசி காலத்தில் நோயிட்டு இருந்திருப்பார். இவருக்கு காய்ச்சல் இருக்கும். அப்போ நோயிட்டு இருந்தபோது ஒரு மாணவனை ஒரு நூலை படிக்க சொல்லி அதை கேட்டுக்கிட்டே வந்து இவர் வந்து படுத்திருந்திருப்பார். அப்போ அவர் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் தானே இருக்கீங்க, உடல்நிலை சரியில்லாத காலத்தில் ஓய்வு பெறலாம்ல அப்படின்னு அவர் சொல்கிறப்போ நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படிங்கிறத இவர் வந்து குறிப்பிட்டிருப்பார். அதாவது நோய் இருந்தால் அதோட மருந்து வந்து இலக்கியம் தான். இலக்கியத்தை எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் மேலே அவ்வளோ பற்றோட இது வந்து பண்ணியிருந்திருப்பார். நோய்க்கு மருந்து இலக்கியம் இந்த கூற்று யார் சொன்னது அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவரோட மாணவர் உ.வை.சா அவர்கள் வந்து இவரோட வாழ்க்கை சரித்திரத்தை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் அப்படிங்கிற நூலாக வந்து எழுதியிருக்கிறார். இவரோட சிறப்புகளை கூறுற வகையில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் அப்படிங்கிற நூலை வந்து உ.வை.சா அவர்கள் வந்து தன்னோட ஆசிரியருக்கு பெருமை சேர்க்கிற வகையில் எழுதியிருப்பார். இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.